ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சிறுகீரை வாங்கி வச்சுருக்கேன். அது கூடவே சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கீரையை ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு தேவையானது ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ வாஷ் பண்ண பருப்பு கூட வந்து எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கழுவி வச்ச சிறுகீரையை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். கீரை ஒரு பக்கம் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வறுவலுக்கு கொஞ்சமாக இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு கீழே அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் மிளகாத்தூள் வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் வேக வச்ச கீரையும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் தாளிச்சதை ரெடி பண்ண கீரையெல்லாம் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான சிறுகீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு கீரை கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும், அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இது ஒரு ஈஸியான ரெசிபி. லஞ்சுக்கு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.